ஏன்னு சொன்னா, இது எங்களுக்கு பேருக்கு ஆளுங்களுக்கு தான் தெரியும். இது வந்து சிட்டில இருக்கிறது தெரியாது. ஏம்மா, நம்ம தமிழா மூவி இப்பதான் வில்லேஜுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கஷ்டம் என்னதுன்னு. இப்ப நானே போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேல என்ன செய்தான், எங்களுக்கே வருது பயமா இருக்குது. அப்ப சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க அன் டைம் வந்தா பயமா தான் இருக்குங்க. அது என்னன்னா, மழை டைம் வந்தா இன்னும் எங்களுக்கு பயமா இருக்கும். ஏம்மா திடீர்னு வந்து பாம்பு இருக்கும், தேள் இருக்கும். அந்த டைம் எங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா தேளு, பாம்பு, பூச்சிப்பட்டி இருக்கும். அதே மாரி ஒரு சமயத்துல அதே மாரி மழை விட்ட டைம்ல சாயந்தரம் ஒரு 6, 7 மணி ஆன பார்த்தா, ஆ ஸ்கூல் பசங்க வரும்போது ஒரு ஒரு பாப்பாக்கு தேள் கடிச்சிச்சு. தே தேள் கடிச்சு முடிச்சோனே, ஆ தேள் கடிச்சு மறுபடியும் நாங்க ஆம்புலன்ஸ் போனோம் கொஞ்சம் லேட் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணோம், பக்கத்துல வாங்கி பைக்க நாங்க கடன் வாங்கிட்டு, அப்புறம் வாங்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அப்புறம் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதையும் போகும்போது தான் பாம்பு கடிச்சிச்சு. அவன் பாம்பு கடிச்சு எங்க போனாங்க? 10 கிலோமீட்டர் போனோம். அப்ப நான் ஹாஸ்பிட்டல் பார்த்தா தனியார் ஹாஸ்பிட்டல் போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லப்பான்னு சொல்லிட்டு, நாங்க என்ன பண்ணோம், தனியார் ஹாஸ்பிட்டல் போனோம். தனியார் ஹாஸ்பிட்டல் போனா, சரி அதுக்கு எத்தன மணி? ரைட்டு மணி இப்ப எங்க ஊர்ல வந்து பஸ் வசதி இல்ல. நாங்க வந்து பஸ் வசதி போனா தான் 5 கிலோமீட்டர் போணும், 10 கிலோமீட்டர் போணும். அதேமாரி இன்னும் கொஞ்சம் அன்டைம் என்னாச்சு தான் பஸ் வசதி இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க போனோம், பைக் எடுத்து நாங்க போனோம். 30 கிலோமீட்டர் போனோம். 30 கிலோமீட்டர் எங்க போனோம்? விழுப்புரம் போனோம். விழுப்புரம் போனா தான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போ முடியும். எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா இது ஒவ்வொரு கிராமத்துக்கு அனைத்து பேருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை எதுன்னா பஸ் வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி. எங்களுக்கு கரெக்ட்டா இருந்தா எங்களுக்கு அந்நேர வாழ்க்கைக்கு நாங்க நிம்மதியா இருப்போம். எந்த பயம் இருக்கு. பசங்க கூட படிக்க வச்சா நாங்க தைரியமா அனுப்புவோம். கரெக்ட் டைம்ல வந்து பரீட்சை டைம்ல படிச்சு ஏ ஏத போவோங்க, வருவோங்க. எங்களுக்கு நாங்க என்ன பண்ணோம், அந்நேரம் கூலி நாங்க. அந்த அந்த அந்நேரம் கூலி வேலை செய்யும்போது எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். ஏன் நிம்மதியா இருக்குன்னா, பசங்க ஐயோ டைமுக்கு அதான் பஸ் இருக்குது. டைம் பிறகு போகுது, வருது. நமக்கு எந்த பிரச்சனை நாங்க ஃப்ரீயா வீட்ல ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அப்பா, அம்மாவும் சொன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருப்பாங்க. மத்த வேலை வீட்டு வேலையோ, கழனி வேலையோ செய்யும்போது கொஞ்சம் நிம்மதியா செய்வாங்க. பஸ் டைம் இதுல பசங்க வந்துரும். அதே இதே வந்து நடந்து வந்தா சரிதான் பயமா தான் இருக்கும். ஏன்னா, இந்த கஷ்டத்துல ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு வில்லேஜுக்கும் தெரியும். ஆனா சிட்டிக்கும் ஏம்மா வில்லேஜ் இருந்தா சிட்டியா மாறுனுது. அந்த வில்லேஜும் சிட்டியா மாறுனது அவங்களுக்கு எல்லாரும் தெரியும். இந்த வீடியோ வந்து தமிழகம் முழுவதும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சிஎம் சார் கூட அவர்ட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவர்ட்ட போகும்னு நான் நம்புறேன்.